பேராயிரம் அவர்களே, ஆற்காடு சபையினுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்களே, பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவி அவர்களே, சர்ச் போர்டு உறுப்பினர்களே, ஆயர் பெருமக்களே, முன்னாள் செயலாளர் ஐயா அவர்களே, இந்த சபை பஞ்சாயத்து உறுப்பினர்களே, அருமையான டாக்டர் அம்மா அவர்களே, இங்கே பணியாற்றும் மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே இந்த நேரத்திலே நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். எனக்கு நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறீர்கள். எனக்கும் மகிழ்ச்சி தான். 5 வயது முதல் 75 வரை 70 ஆண்டு காலமாக இந்த காம்பவுண்டை பார்த்தவன் என்னுடைய கால் படாத இடம் எங்குமே இல்லை. நிச்சயமாக பங்களாவில் யாருமே வர முடியாது. என் கால் மட்டும்தான் அந்த பங்களாவில் முழுமையாக திருத்ததாஸ் மாமா அவர்கள் அங்கேயே இருந்தோம். நாங்கள் எப்போ பசிக்குதோ அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். அது ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம். அவர்களுக்கும் 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் பர்த்டே என்பதால் அவர்களுடைய வீட்டிலோ அல்லது அலுவலகத்தின் மருத்துவமனை அலுவலகத்திலோ எங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுவது வழக்கம். நான் பிறந்த நாள் கேக்கு நான் வாங்க மாட்டேன், அவர்கள் தான் வாங்குவார்கள். அவ்வளவு உரிமையாக அவர்கள் என்னையும் இங்கே வளர்த்தார்கள். எத்தனையோ படிப்புகள் எனக்கு இருந்தாலும் நான் விளையாட்டிலே சிறந்தவனாக விளங்கினேன். இந்த மருத்துவமனை பார்க்கும்போது இங்கே பணியாற்றிய மேல் நர்ஸை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். துராஜ் மாமா பார்க்கும்போது பாராமெடிக்கல் ஒர்க்கராக நம்ம போயிடலாம், சைக்கிள் கொடுப்பாங்க. மேல் நர்ஸுங்க பார்க்கும்போது வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நம்ம டென்னிஸ்லாம் ஆடலாம் இங்கே அப்படின்றதெல்லாம் நினைத்தேன், இருந்தேன், மகிழ்ந்தேன், வாழ்ந்தேன். பிசிக்கல் டைரக்டர் ஆகிறதுக்கு எல்லா செலெக்ஷனும் வந்துச்சு. பிகாம் முடித்த உடனே கிரீன்லேண்ட்ஸ் பேங்க்கில் இன்டர்வியூ வந்துச்சு. அப்பொழுது 4000 ரூபாய் சம்பளம். ஆனால் நான் ஊழியக்காரனாக சென்று வந்தபோது எனக்கு சம்பளம் 150 ரூபாய் தான். எங்களுடைய ஊழியம் ஆரம்ப காலம் அப்படித்தான் இருந்தது. ஜொஹான்சன் விஷயமாவை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வெள்ளுப்பாட்டு வீராங்கனைகள் சிங்கப்பெண் என்று அழைத்த உண்மையால் நீங்கள் எல்லாருமே சிங்கப்பெண் தான். நேற்று ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். ஒலி வந்தது எழும்பி பிரகாசி என்று சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாருமே எழும்பி பிரகாசிக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ராகத்தில் அவங்கவுங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒலி எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆண்டியப்பன் என்று போட்டிருக்கிறீங்க. ஆண்டி மூப்பன். அந்த காலத்தில் ஜாகிர்தார் சிஸ்டம் தான் இருந்தது. மலைப்பகுதியிலே ஜாகிர்தார் சிஸ்டம். அவர்கள் கீழே இருந்து மேலையும் யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் எல்லா ஜோஹான்சன் மிஷினரி இருந்தபோது அந்த மூப்பருக்கும் மலையிலே இருந்த சில பெரியவர்களுக்கும் தொழுநோயால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் இங்கே வந்து TLM மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போனாங்க. அவர்கள் போகும்போது பெரிய பலாப்பழம், அப்பொழுதுலாம் பலாப்பழத்தை பார்க்கணும்னா பண்ருட்டி தான் போகணும். ஆனால் மலையிலே இருந்து ஒரு 5 பலாப்பழத்தை ஒரு கூட மாதிரி தூக்கி கொண்டு அவர்கள் வந்தார்கள். ஆண்டியப்பனை அங்கிருந்து மலையிலிருந்து அவர்கள் சுமந்து கொண்டே வந்தார்கள். அது ஜாகிரதாரை மக்கள் சுமந்து கொண்டு போவது வழக்கம். இது 75ஆம் ஆண்டுக்கு முன்பதாக எமர்ஜென்சி இந்திரா காந்தி பீரியடில் போடப்பட்டது. அதற்கு முன்பதாக நடந்த நிகழ்வு. அப்பொழுது மருத்துவ பணி அங்கே ஏறெடுக்கப்பட்டது. மூப்பர் அங்கே இருந்தார். ஆசிரியர்கள் அமைக்கப்பட்டார்கள். கரியாலூரிலே ஊழியம் தொடர்ந்து இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாக நடந்து கொண்டும் இருக்கிறது. மகிழ்வான இந்த திருப்பணிகளை நிறைவாக சொல்லும் காலம் குறைவாக இருப்பதினால் சுருக்கமாக சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு
ஏறக்குறைய 10 பாஸ்டேட் அம்மையாரால் உருவாக்கப்பட்டது. தொசலூரில் ஒரு பாஸ்டேட், துருகம் சர்ச்சி அதில் ஒரு பாஸ்டேட், கொங்கராபாளையம் அங்கேருந்து துருகத்துக்கு தான் கோயிலுக்கு வருவாங்க, அங்கே ஒரு பாஸ்டேட், வடக்கனந்தல்ல ஒரு பாஸ்டேட். ஏன்னா அது கேம்ப் சென்டர். இங்கேருந்து போய் ஊழியக்காரர்களாம் அங்கே தங்கி அங்கிருந்து மலை மீது ஏறி அவர்கள் கரியாலூர் சென்று பணியாற்ற வேண்டும். அப்போ கரியாலூர் பாஸ்டேட். கும்மங்குறிச்சியிலே ஒரு மருத்துவமனை மதர் பிராண்ட் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, ஏஎம்சிக்கு கொடுத்தாங்க, அங்கே ஒரு பாஸ்டேட். இப்படியாக தொழுதூரிலே டிவி வந்து அப்போது நான் உபதேசராக பணியாற்றினேன். அந்த நேரத்திலே இப்பொழுது தொழுதூர் ஒரு குருசேகரமாக, கழுதூர் ஒரு குருசேகரமாக, திட்டக்குடி ஒரு குருசேகரமாக, இப்படி பல குருசேகரங்கள் இந்த ஆற்காடு முதல் திருச்சபைக்கு வருவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார். வில்லுப்பாட்டு சகோதரிகள் மிக சிறப்பாக இந்த பாடலை அவருடைய வாழ்க்கையை எடுத்துரைத்தார்கள். உண்மையில் நீங்கள் யார் எல்கா ஜோஹன்சனை பார்த்துக்கிறீங்க? ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நீங்கள் பார்த்துக்கிறீங்க. வனிதா அம்மையார் ஊழியம் செய்கிறார்கள். அங்கே இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க. ஆனால் தெரியாதவர்களே நீங்கள் அந்த அளவுக்கு அவர்களை பற்றி எடுத்துரை இருக்கிறீர்கள் சொன்னால் அதை பற்றி நான் அதிகமாக உரைப்பது நிச்சயம். ஆனால் நேரத்தை கருதி நான் காலத்தை கருதி சொல்கிறேன். இறுதியாக 160 மிஷனரிகளுக்கு மேலாக நம்முடைய சபையிலே மிஷனரிகள் பணியாற்றினார்கள். மிஷனரி பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடம் கொடைக்கானல் கோத்தகிரியிலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளி தான் இப்பொழுது ஒரு பெரிய பள்ளியாக கோத்தகிரியிலே இருக்கிறது. அதுதான் நம்முடைய பேராயரெல்லாம் போய் பார்வையிட்டு வந்தார்கள். எனவே அந்த பள்ளி இப்பொழுது நம்முடைய கையில் இல்லை. அது ஒரு பெரிய பள்ளி, ஒரு பெரிய பெரிய சொத்து என்று சொல்லலாம். நம்ம மிஷனரிகள் வாழ்ந்த வாழ்க்கை. அவர்கள் சிறந்த மிஷனரி என்று சொன்னால் யோகான்சன் அம்மையாரை தான் சொல்கிறேன். மற்ற மிஷனரிகள்லாம் இருக்கிற போர்டிங் ஸ்கூலில் அவங்க ஒரு சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குட் மார்னிங் சொல்லுவாங்க. வரிசையாக நிற்கணும், போகணும், குட் மார்னிங் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. திரும்பி வரும்போது குட் ஈவினிங் சொல்லணும். அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் ஜன்னலை பார்த்து சொல்ல வேண்டியது உன்னுடைய வேலை. அப்படி வாழ்ந்தார். ஆனால் இவங்க அப்படி இல்லை. நடந்தே சென்றார்கள், நடந்து ஊழியம் செய்தார்கள், ஏழைகளை நேசித்தார்கள். அப்புறம் கலெக்டர்கிட்டெல்லாம் போகணுன்னா யாராக கொண்டு போய் வாசல்லே நிற்க வைப்பாங்க. இப்போ கேட்டு தாண்டி யாரும் காரெல்லாம் ஓட்ட முடியாது. ஆனால் அவர்கள் கலெக்டர்னாலும் அவங்களும் ஒன்று தான், சாதா மனிதன் சொன்னாலும் ஒன்று. ஆண்டி கூப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க தொழிலாளியாக இருந்தால் கூட அந்த திண்ணையில் உட்கார்றதுக்கு விட மாட்டாங்க. திண்ணையில் யாரும் சென்று அமர முடியாது. அதனால் அம்மையார் அவர்கள் அங்கேயும் போய் செருப்போடையே போய் உட்காரும். அப்படிப்பட்ட ஒரு சிங்கப்பெண், எல்லாம் பேர் வச்சுக்கிறீங்களா? நல்லா ப்ரெசண்ட்டு சிங்கப்பெண்ணும் அதே மாதிரி தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். யோகான்சன் தான் அவங்களும் ஒரு. எனவே இந்த நேரத்தில் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். எனக்கு கொடுத்த இந்த மரியாதைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வாழ்ந்து அவர்களுக்கு உதவி செய்த அநேக ஊழியக்காரர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். அவர்கள் மூலமாகத்தான் கரியாலூர் வளர்ந்தது. இன்றைக்கும் இது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருந்த ஊழியர்கள் தான் அந்த மலையை வளர்த்தார்கள். அதன் மூலமாகத்தான் இன்று பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள், விடுதிகள் எல்லாம் இருக்கின்றன. இப்பொழுது டாக்டர் அம்மா ஹெலன் அவர்களும் தேவ மகேல் அவர்களும் இந்த சிறப்பான நிகழ்வை ஒழுங்கு செய்து இவ்வளவு பெரிய நிகழ்வாக இதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய படங்கள் எல்லா இடத்துலும் இருக்கும். ஆனால் சரியாக அது கிடைக்காதபடியினால் அநேக பதிவுகள்
தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லது அது கிடைக்காமல் போயிருக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் நான் ஆண்டோடு திருப்பெயர் நாளை வாழ்த்துதல் சொல்லுகிறேன். எல்லாம் நம்மையாருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். ஆயருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். இங்கே ஆராதனைக்காக காத்திருக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.